வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் கொஞ்சம் அரச புரசலாக பாத்தீங்க அப்படின்னா கொரோனா பயங்கரமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு பயம் கூட வந்துருச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சில பேர் அங்கங்கே பாத்தீங்க அப்படின்னா டெத் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால கொரோனாவால் டெத் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இந்தியாவில் இன்னைக்கு, அதாவது நேற்று வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் 3400 பேரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 26ல் 1010 இருந்தது. ஒரு 5 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 511 பேருக்கு மேலே இந்த கொரோனா தொற்று பரவி இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா இங்க டெல்லியில பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூதாட்டி, ஒரு 60 வயது மிக்க ஒரு மூதாட்டி பலியாயிருக்காங்க. ஸோ கொரோனா பரவுறது உண்மைதான். அதோட வீரியமும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஓகே. இந்தியாவில் எங்கெங்க அதிகமா இந்த கொரோனா பரவல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொல்லவே வேணாம், கண்ண மூடிட்டே சொல்லலாம். கொரோனாவை எப்படி சைனாக்காரன் இருக்கிறாங்கன்னா, அதை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் இருப்பானுங்க, அவங்க தான் முத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்பயும் போல நம்ம கேரளாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1336 பேருக்கு மேலே கொரோனா பாதிப்பு இருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிராவில் 450 பேருக்கு மேலே கொரோனா பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியில் 375 பேருக்கு மேலே கொரோனா பாதிப்பு, குஜராத்தில் 225 பேருக்கு மேலே இருக்காங்க. சரி, தமிழ்நாட்டில் எவ்வளோடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வெறும் 200 பேருக்கு மேலே தான் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கு. சரி, ஓகே. தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பு விட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அதே மாதிரி தமிழக அரசு சார்பாக என்ன சொல்றாங்கன்னா, பொது இடங்கள்ல மாஸ்க் நீங்க யூஸ் பண்ணுங்க, இது கட்டாயம் கிடையாது, பட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பதட்டம் வேண்டாம், மருத்துவ படுக்கையில இல்லை என்பதெல்லாம் வதந்தியெல்லாம் பரவிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சேலத்தில் ஒரு பையன் கொரோனாவால் இது பண்ணியிருக்கான். ஆனால் அது கொரோனா மட்டும் ரீசன் கிடையாது, அவனுக்கு சிறுநீரகமும் நுரையீரலும் பாதிப்பு இருந்ததுனால அது ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னா, தயவுசெய்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பேனிக் ஆக வேணும், பயப்படாதீங்க. கவர்மெண்ட் அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மாஸ்க் போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுங்க அப்படிங்கிறது தான் இருந்தது. அதே மாதிரி கையெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க.